அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரையிலும் எரேமியா தன்னுடைய வாழ்வினுடைய அனுபவத்திலிருந்து மிகுந்த அழிவை சந்தித்து, பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்ட, தேவாலயம் இடிபட்டு மண்மேடான, மக்களின் குடியிருப்புகளெல்லாம் கல்லறை பூமியாகி இனி என்ன உண்டு என்று சொல்லி மிகவும் நொந்து போய் இருந்த ஜனங்களுக்கு ஒரு விசுவாசத்தை வரப்பண்ணணும். தெருக்கள்லாம் பார்த்தா ஜனங்கள், அங்கே பிள்ளைகள் மூர்ச்சித்து மயக்கமாகி கிடக்கிறாங்க, வாலிபர்கள் எல்லாம் கொலை பண்ணப்பட்டு கிடக்கிறாங்க, தாயின் மடியில் இருக்கிற குழந்தைகள் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் அம்மா தானி எங்கே, திராட்சை ரசம் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு தங்களுடைய ஜீவனை விடக்கூடிய நிலைமை, வாழ்க்கை கேள்விக்குறியாகி சூனியமாகி முற்றுப்புள்ளி வைக்கப்படக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்கு இப்போ ஒரு விசுவாசத்தை அறிக்கை செய்யணும், விசுவாசத்தை உருவாக்கணும். அதற்கு தன்னுடைய வாழ்விலிருந்து ஒரு பகுதியை எடுத்து எரேமியா இங்கே சாட்சியாக கூறுகிறது. இந்த 3ஆம் அதிகாரம் 52லிருந்து 57 வரை பார்க்கிறோம். எரேமியா தனது வாழ்க்கையில் ஒரு முறை மரணத்தின் வாசலில் இருந்தார். தீர்க்க தரிசனம் கூறியதற்காக அவரை தூக்கி சேறு நிறைந்த ஆழ கிணற்றில் போட்டு விட்டாங்க. அங்கு சேற்றில் அமைந்தபடி இறுதி சுவாசத்தை இழுக்க தொடங்கின அந்த நேரத்தில் தான் எபேத் மேலேக் என்ற எகிப்தியனை ஏவி தேவன் அவரை காப்பதை எரேமியா 38வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் அம்மேலின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலை போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாததினால் உலையாக இருந்தது. அந்த உலையில எரேமியா அமேந்தினான் என்று போடப்படுதாங்க, முங்க ஆரம்பிச்சிட்டான். அவர்கள் எரேமியாவை துறவில போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபேத் மேலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபேத் மேலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷன் எரேமியா தீர்க்கதரிசியை திறவிலை போட்டு செய்ததெல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்துல பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா எபேத் மேலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னோட கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபேத் மேலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலை இறக்கிவிட்டு, எபேத் மேலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்கைக்குள் கயிறுகளுக்குள் அடக்கி வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செஞ்சான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளினால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவல் சாலையின் முற்றத்தில் இருந்தான். அந்த காவலிலிருந்து அரண்மனை காவலுக்கு அவன் மாற்றப்பட்ட அந்த அனுபவத்தை, எப்படி தன்னுடைய கடைசி மூச்சு அமிழ்ந்து கழுத்து முங்க போகிற நேரத்தில், அழிக்கப்பட வேண்டிய நேரத்தில் தேவன் அங்கே எபேத் மேலேக் என்கிற ஒரு எத்தியோப்பியனை, அதாவது எகிப்தியனை ஏவி அவனை மீட்டதை குறித்து இங்கே அவன் சாட்சியிடுகிறான். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும் என்று சொல்லி இங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம். இந்த அனுபவத்தை மனதில் கொண்டு எரேமியா இந்த கவிதை வரிகளுக்கு அவர் உயிர் கொடுக்கிறத பார்க்கிறோம். இஸ்ரவேலே, தமது அமிழ்ந்து போன இறுதி மூச்சிழுத்த நிலையுடன் அவர் ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். தனது விண்ணப்பத்தை கேட்டு தன்னை விடுவித்த ஒரு ஆண்டவர் அருகில் வந்து பயப்படாதேன்னு என்ன சொல்லி எப்படி தேற்றினாரோ அதே போல இன்னைக்கு அவரை நோக்கி பார்த்து, நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலையும் அவரை வேண்டிக் கொண்டா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவன் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரவேலே, நீயும் அவரை நோக்கி பார்த்து
விடுதலை அடைய முடியும் என்கிற தன்னுடைய வாழ்வில் இருந்து சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தகைய பாவ சேற்றில் ஒருவேளை நம்ம அமிழ்ந்து கிடக்கிற ஆத்மாவாக இருந்தாலும் கூட தேவனை நோக்கி கெஞ்சினா நிச்சயமாக அவர் நம்முடைய அருகில் வர முடியும். அருகில் வந்து நம்மை பயப்படாதே என்று சொல்லி அவர் தேற்ற முடியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகள் மிக மோசமாக இருந்தாலும், நம்முடைய நிலைமைகள் மிக பரிதாபமாக இருந்தாலும் வந்து பயப்படாதே என கூற முடியும். இதுதான் இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். அவரது இரக்கத்தை நம்ம கெஞ்சி பெற்றுக்கொள்ளாமல் அகந்தை பிடித்தவர்களாக மாறினோன்னு சொன்னால், அகந்தை பிடித்தவர்களாக வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கங்கள் கிடைக்க போவதில்லை. அகந்தையை எரிந்துட்டு ஆண்டவர்கிட்ட சென்றோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மரண கிணற்றிலிருந்து எரேமியாவுக்கு மறுவாழ்வு கொடுத்த ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்குகிறதற்கு அவர் உதவி செய்ய முடியும். எப்படி ஒரு கெட்ட குமாரன் அந்த பசியினால் சாகிறேன் என்று சொன்னபோது அவனுக்கு புத்தி தெளிந்து தகப்பனுடைய வீட்டை நினைச்சு பார்க்குறான். தன்னுடைய சுற்றுப்புறத்தை பார்க்கும்பொழுது பசி கொடுமை ஒன்றுமே என்னமே இதோட என் வாழ்க்கை அழிஞ்சது என்கிற ஒரு சூழ்நிலை, சாகிறேன்னே சொல்கிறான். ஆனால் என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலை செய்கிற எத்தனை பேருக்கோ பூர்த்தியான சாப்பாடு உண்டு என்று சொல்லி நான் என் தகப்பனிடத்திற்கு எழுந்து போய், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னா அவர் நிச்சயமாக வேலைக்காரனாகவாது என்னை ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டு கிளம்பி சென்ற பொழுது தூரத்தில் தன்னுடைய மகன் அவன் நடந்து வருகிறத பார்த்துட்டு அவன் நாற்றம் மிகுந்தவனாக இருந்தாலும் கூட நடையை பார்க்கும்போது தான் மகனுடைய நடை போலவே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் தகப்பனை மிஞ்சுகிற நேசத்தை காண்பித்த என் ஆண்டவர் மார்போடு கூட அந்த தகப்பன் அன்பை தன்னுடைய அன்போடு கூட ஒப்பிடுகிறார். அவனை அணைத்து அவனை முத்தம் செய்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு வீட்டில் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு நல்ல விலையேறப்பட்ட வஸ்திரங்களெல்லாம் உடுத்தி அவனை எல்லாரையும் அநேகரை அழைத்து கீத வாத்தியங்கள் மற்ற காரியங்கள் விருந்துகள் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து என் மகன் மரித்தான் இப்போ உயிரோடு வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த மரண கிணற்றிலிருந்து எரேமியாவுக்கு வாழ்வளித்த ஆண்டவர் இங்கே ஒரு கெட்ட குமாரனுடைய அவன் தன்னுடைய மனம் திரும்புகிற அந்த அனுபவத்தை அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எரேமியாவினுடைய இந்த விசுவாச வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் மீண்டுமாக எருசலேம் துளிர்விட்டு கட்டப்பட்டு ஆலயம் கட்டப்பட்டு அரண்மனை கட்டப்பட்டு அவைகள் மீண்டுமாக துளிர்த்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அழிந்து போன சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில் அவரை நோக்கி பார்த்து நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் தொடங்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக. ஆமென்.